பட்டுக்கோட்டை பெரியப்பா பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணாரு. ஃபோன் பண்ணா என் ஒய்ஃப் தான் அட்டெண்ட் பண்ணாங்க. நான் நியூஸ் படிக்க போயிருக்கேன். பாலச்சந்தர் பேசுறேன். எந்த பாலச்சந்தர்ன்னு கேட்டிருக்காங்க. நான் கே. பாலச்சந்தர்ப்பா இயக்குனர் பேசுறேன். சார் நடிச்ச ஒரு படம் பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. அவர பாராட்டணும். அவர் நியூஸ் போயிருக்காரு. வந்தவுடனே பேச சொல்றேன் உங்ககிட்ட. இல்ல ஒருத்தர பாராட்டணும் அது ஒரு பண்பு. ஒருத்தர பாராட்டணும்னா நாம தான் ஃபோன் பண்ணி பாராட்டணும். அவர் எனக்கு ஃபோன் பண்ணி நான் அவர கிரீட் பண்ணக்கூடாது. காலையில 8 மணிக்கு நான் ஃபோன் பண்றேன். இருக்க சொல்லுங்கன்னாரு. 8 மணிக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப நல்லா, ரொம்ப கேஷுவலா, எதார்த்தமா நடிக்கிறீங்க. எப்படி நீங்க என்ன மிஸ் பண்ணிட்டீங்க? எங்க இருக்கீங்க நீங்கன்னாரு. சார் உங்க வீட்லேருந்து ஒரு 100 மீட்டர்ஸ் தள்ளி இருக்கேன் சார். உங்களுக்கு எனக்கு காமன் அந்த பிள்ளையார் தான் சார். 2 அந்த கோயிலுக்கு எதிர் பிள்ளையார் கோயில் தான் சார். எப்படி நீங்க என்ன வந்து பார்க்கவே இல்ல அப்படின்னாரு. சார் பார்க்கணும்னு தோணல சார். எனக்கு ஒண்ணும் இல்ல. இல்ல நான் இப்போ ஹோம் மீடியாவுக்கு போயிட்டேன். நாளைக்கு காலையில வாங்க வீட்டுக்கு நம்ம பேசுவோம் அப்படின்னாரு. அப்படி ஆரம்பிச்ச இதுதான் அந்த கையளவு மனசு. கையளவு மனசு கூட என்னை அவர் ஹீரோன்னே சொல்லவே இல்ல. பூஜைக்கு கூப்பிட்டாரு. பூஜைக்கு போனேன். பூஜைக்கு போயிட்டு பேங்க்ல 1 ஹவர் பர்மிஷன் சொல்லியிருந்தேன். சார் பூஜை போடுறார். போயிட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பூஜை முடிச்சோன்னே விஷ் யூ ஆல் த பெஸ்ட் சார் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறேன். எங்கே கிளம்புறீங்க அப்படின்னாரு. பேங்க் போகணும் சார். பேங்க் போறீங்களா? நீங்க தான் இதில் ஹீரோ அப்படின்னாரு. தெரியுமா? ஆமாம் சார் என்ன சொல்றீங்க? நீங்க தான் இதில் ஹீரோ சார். நீங்க எப்படி பேங்க் போக முடியும்? இனிமேல் பேங்க்ல நீங்க போகவே முடியாது. மேக்கப் போடுங்க அப்படின்னு சொல்லி மேக்கப் மேன் சார் சுந்தரமூர்த்தின்னு ஒருத்தர் மேக்கப் அவர் தான் வந்து ரஜினிக்கு கமலுக்கெல்லாம் அவர் தான் மேக்கப் மேன். அவர் கூப்பிட்டு சுந்தரமூர்த்தி இந்த ஆளை கொஞ்சம் வித்தியாசமா காட்டியா அப்படின்னாரு. அப்படி ஏற இறங்க பார்த்துட்டு முதல்ல இந்த ஆளை ஒரு மீசையை விட்டு இவன் வளரவே விட மாட்டேங்கிறான் இந்த ஆளு அப்படின்னாரு. மீசை ஒட்டினாங்க. அதான் ஃபர்ஸ்ட் சீரியல் மீன் ஆக்டிங் நான் வந்து மீசை வச்சுட்டு நடிச்சது. அப்படி அவரோட அந்த அந்த ஒரு 20 ஆண்டுகள் 1994லேருந்து 2014 வரைக்கும் அவருடைய பையனா ஒரு வாரம் அவரோட நான் கான்டாக்ட்ல திடீர்னு ஃபோன் பண்ணுவாரு. வரதுன்னு தான் கூப்பிடுவாரு. என்ன வரது என்னையா ஒரு வாரமா அவன் குரலே கேட்கல, நான் எதாவது தப்பா சொல்லிட்டேன்னா அப்படின்னு.